தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/5/2017 திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 12 மணி வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு மே தினம், உழைப்பாளர் தினம் என்று சொல்வார்கள். மே தினம், அதற்கு பிறகு ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, சஷ்டி விரதம் ஆகிய மூன்றும் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. சங்கர ஜெயந்தி என்பதால் சிவன் வழிபாட்டையும் சங்கரர் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. மேலும் சஷ்டி விரதம் என்பதனாலே இன்றைக்கு முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள இயலும். அதே நேரத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யாருக்கு யாரால் தொல்லை ஏற்படாது, யாருக்கு யாரை நட்பாக்கி கொண்டால் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இப்போ தனுசு ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, வில்லானை சொல்லால் வளை அப்படின்னு போட்டிருக்கோம். சொல்லாலேயே அவர் வளைச்சிட முடியுமா? தனுசு, மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரக்காரில் நீங்கள் புகழ்ந்து சொன்னீங்கனாலே காரியத்தை சாதிச்சிக்க முடியும். அதே சமயத்தில் சில ராசிக்காரர்கள் கன்னி ராசி இருக்காங்க. கன்னி மகனை கைப்பிடின்னு நக்கீரர் சொல்லியிருக்கிறாரு. கன்னி ராசிக்காரர்களை கைப்பிடித்து கொண்டாலே அவர்களாலே வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குமா. இப்படி சொல்கிற பொழுது யாருக்கு யாரால் தொல்லை ஏற்படாது. இப்போ 2 பேர் பார்ட்னர் சேர்ந்து தொழில் தொடங்குகிறோம். அப்படி தொழில் தொடங்குகிற பொழுது, நான் தொழில் தொடங்குறேனே நல்லா இருக்கான்னு அவர் ஜாதகத்தை மட்டும் வச்சு கேட்கக்கூடாது. அந்த பார்ட்னருடைய ஜாதகத்தையும் வைத்து கேட்க வேண்டும். பங்குதாரர்களுக்கு நல்லா இல்லை, அஷ்டமத்து சனி, 7 சனி, விரைய சனி நடந்துச்சு அப்படின்னா அந்த தொழில் சரியாக நடைபெறாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய மனைவி மக்கள் பேர்களில் வைக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஜாதகம் நன்றாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 பேருக்கு அவங்களாவே ஜாதகத்தை பார்க்காம கூட்டு தொழில ஆரம்பிச்சிட்டாங்க. போர்டு எழுதுகிற பொழுதே சண்டை வந்துருச்சு. போர்டு ஊன்ற பொழுதே சண்டை, பிரச்சனை, விஸ்வரூபம் எடுத்து அந்த தொழில் நடத்த முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து கேட்டார், நாங்கள் நல்லா பேசிக்குவோம், 10 வருஷமாக எங்களுக்கு பழக்கம், ஆனால் இது மாதிரி தொழில் செய்யணும்னு ஏற்பாடு பண்ணி மூலதனமெல்லாம் தயார் பண்ணிட்டான். ஆனால் அந்த போர்டு கொண்டு வந்து இன்னும் ஒருத்தர் பேர் வச்சு கொடுத்தாரு, கொண்டு வந்து வச்சு ஊன்ற போதே எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து விட்டது அப்படின்னாங்க. என்ன காரணம்னா, இவருடைய ராசியிலேருந்து அவருடைய ராசியை எண்ணி பார்த்தா 8வது ராசி சஷ்டாஷ்டம தோஷம் என்று இருக்கிறது. ஒருவர் ராசியிலிருந்து 8வது ராசியாக மற்றொரு ராசி இருக்குமேயானால் அந்த சஷ்டாஷ்டம தோஷம் இருக்கிறதே, தோஷங்களில் மிகப்பெரிய தோஷம். அவர்கள் தொழில் பார்ட்னரும் ஒத்து வராது, லைஃப் பார்ட்னரும் ஒத்து வராது. ஆகையினாலே தான் யாருக்கு யாரால் தொல்லை ஏற்படாது, யாருக்கு யாரால் நன்மை ஏற்படுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இப்போ மேஷம், கும்பம் இது மாதிரி ராசிக்காரர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில நட்பு கிரகங்கள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும். இப்போ மேசராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் தொடர்பு யார் வச்சுக்கிட்டால் அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், தொல்லை ஏற்படாது தொழிலுக்கு அப்படின்னா, சிம்மத்தில் பிறந்தவர்கள், கும்பத்தில் பிறந்தவர்கள், தனுசு ராசிக்காரர்களாலே அவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். மேசராசியிலே பிறந்திருந்தவர்களுக்கு சிம்ம ராசி, கும்பராசி, தனுசு ராசியிலே பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அனுகூலம். அவர்கள் தொழில் பார்ட்னருக்கு ஒத்து வருவார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அந்த மீடியேட்டராக இருந்து நம்ம தொழிலில் வேலைக்கு வச்சிருக்கவர்களாக இருந்தாலும் சரி, பங்குதாரர்களாக சேர்த்து கொண்டாலும் சரி, அவர்களாலே அவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. ரிஷபராசியிலே நீங்கள் பிறந்திருந்தால் கன்னி ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்வார்கள். அதுபோன்ற ராசியிலே பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் தொழிலுக்கு பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்ளலாம். உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கின்ற பொழுது கூட உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் இந்த ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு அவர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சக ஊழியர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளை கூட அவர்கள் அகற்றுவார்கள். இதே ராசியிலே பிறந்த அதிகாரிகளாக இருந்தால், உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருந்தால் உங்களுடைய உத்தியோகத்திலே உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. இதே மாதிரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அன்றாடம் நடைபெறுகிற தொழிலில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ராசிக்கு ஒரு ராசி எப்படிப்பட்ட ராசி, யாரை பங்குதாரர்களாக வைத்துக்கொள்ளலாம்னு இருக்குது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு துலாம் ராசி, கும்பராசி, மேசராசிக்காரர்களால் நன்மை ஏற்படும். இப்படி நம்மளோட இருக்கக்கூடிய அந்த இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு பார்ட்னராக இருப்பவர்கள், நம்முடைய பங்குதாரர்களாக இருப்பவர்கள், நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் நம்முடைய ராசிக்கு ஏற்ற ராசியாக இருக்கிறதா என்று பார்த்து நாம் பழக வைத்து கொண்டால் அவர்களால் நமக்கு தொல்லைகள் ஏற்படாது, நல்லது நடக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து உங்கள் ராசியையும் நீங்கள் ஒருமுறை சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்யும் நாள். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். பூமி யோகமும் உண்டு. நினைத்ததை நிறைவேற்றுகின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. ஏதேனும் சிறு தொல்லைகள் வந்தால் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வாகன பழுதுகள் அதிகரிக்கும். எனவே பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலே நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள்.
மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சஞ்சலங்கள் தீரும். அதிகாலையிலேயே அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. இதை வாங்குவோமா அதை வாங்குவோமா என்று சிந்திப்பீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்தும் நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, அஷ்டமத்திலே கேது, இரண்டிலே ராகு. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். துணையாக இருப்பவர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. உதிரி வருமானங்கள் வருவதில் கூட தடைகள் ஏற்படலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதும் நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கின்ற நாள். மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. நாகசாந்தி பரிகாரங்களை செய்தால் நன்மைகள் கிடைக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகின்ற நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. குரு சுக்கிர பார்வை இருப்பதால் திடீர் தாக்குதல்களும் உங்களுக்கு வரலாம். திடீர் தனவரவும் உங்களுக்கு வரலாம். பெண்வழி பிரச்சனைகள் ஓரளவுக்கு நல்ல முடிவுக்கு வரலாம். பாதியில் இந்த பணி மீதியும் தொடர இன்று தினம் நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு மாற்று கருத்துரையோர் மனம் மாறுகின்ற நாள். இன்றைக்கு மகிழ்ச்சி பயணங்கள் மாலை நேரத்திலே உண்டு. திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். திடீர் தனலாபமும் உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சொத்து விற்பனையாலும் உங்களுக்கு லாபம் உண்டு. உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். அவர்கள் மீண்டும் வந்து உங்களோடு இணைய வாய்ப்பு உண்டு. வியாபார விரோதங்கள் விலகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சனி உங்கள் ராசியில் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை ஏற்படத்தான் செய்யும். விரயங்களை சமாளிக்க வேண்டிய நாள். இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர்கள். சமாளித்து விடுவீர்கள். வெற்றிகள் வந்து சேர விழிப்புணர்ச்சி உங்களுக்கு அதிகம் தேவை. நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களுக்கே வந்து சேரலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக அதிகாலையில் ஆனைமுகனை வழிபடுவது நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். வசதிகள் பெருக வழியமைத்துக் கொள்வீர்கள். முன்னோர் சொத்துக்களில் உங்களுக்கு முறையான பங்கீடுகள் கிடைக்கும். சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற இந்த இனிய நாளில் 3லே கேது இருப்பதால் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை இதுவரை யோசித்து செய்த நீங்கள் இன்று தினம் நீங்கள் எதை செய்தாலும் உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த இனிய நாளில் சஷ்டி விரதம் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மகத்துவம் தருகின்ற நாள். பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். குருவின் பார்வை இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. மலைபோல் வந்த துயர் பனி போல் விலகும். திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக லாபம் கிடைக்கலாம். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். மாற்று இனத்தவர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன் வருவார்கள். 8லே ராகு இருப்பதால் மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சியில் ஒரு சிலர் ஈடுபடுவர். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திக்கும் சூழ்நிலை உருவாகும். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட இயலாது. தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திடீர் மாற்றங்கள் உள்ளத்திலும் வரும், இல்லத்திலும் வரலாம். 2லே சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். வரவு எவ்வளவு வந்தாலும் வரும் முன்னதாகவே செலவுகள் காத்திருக்கும். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுகிற இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நீங்கள் செல்ல இயலும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். வருமான பற்றாக்குறை அகலும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சுப செலவுகள் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து வரும் அந்நிய தேச அழைப்புகள் கூட உங்களுக்கு அனுகூலம் தருவதாக இருக்கலாம். இந்த நாள் மிக மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.